பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கான சின்னங்கள் ஒதுக்கீடு இன்னும் இழுபறியாகவே போய்கிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கீடு செய்யல அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. ஆனா இந்த பக்கம் பேரலா பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சின்னங்கள் வெகு சீக்கிரமாகவே கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கை அரசியல் முகாந்திரத்தோடு கூடியது அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள், அதாவது மத்தியில் இருந்து பார்க்கும்போது பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தானே, இப்படி எதுவும் உள்நோக்கம் இருக்குமா? பாஜக ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பின்னால் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய, சுதந்திரமாக செயல்பட வேண்டிய மற்ற அமைப்புகள் எல்லாமே ஏறத்தாழ ஒரு சார்பு நிலைக்கு போய்விட்டதான ஒரு கருத்து நிலவுகிறது. அது அமலாக்கத்துறையாக இருந்தாலும், வருமான வரித்துறையாக இருந்தாலும், அவர்கள் பாஜக யாரோடு நெருங்கிய கூட்டணியில் இருக்கிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையத்துடைய கூட்டணியில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல பேர் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரசுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று தமிழ் மாநில காங்கிரசுக்கே தெரியாது, ஜி.கே. வாசனுக்கே தெரியாது. ஏனென்றால் ஜி.கே. வாசனை அவருடைய நிழல் கூட பின்பற்றுமா என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய நிழலே அவரை பின்தொடர்வதற்கு அச்சப்படக்கூடிய அளவிற்கு அரசியலிலே தனிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஜி.கே. வாசனுக்கு எந்த முன் நிபந்தனையும் இல்லாமல் சைக்கிள் சின்னம் கொடுக்கிறார்கள். அவரும் ஒரு சைக்கிளை ஒரு ரவுண்டு சுத்திட்டு அதை ஒரு காட்சி பொருளாக, அதாவது சர்க்கஸ்ல சைக்கிள் சுத்துறவங்களை பார்த்துட்டு போயிருந்தீங்க, தேர்தலில் சைக்கிள் சுத்துற ஆளா தன்னை காட்டிக்கொண்டு குரலி வித்தை காட்டக்கூடிய ஒரு ஆளாக மூப்பனாருடைய மகன் இந்த மாதிரி உருவாயிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய கேஸ்ட் செல்வாக்கும் இருக்கு, அவங்க அப்பாவுக்கு இருக்கக்கூடிய பேர் இருக்கு, மரியாதை இருக்கு, புகழ் இருக்கு, அதெல்லாம் வாக்கு வங்கியா இருக்கு. இல்லாம பிஜேபி அவங்கள சேர்த்துப்பாங்க. அது கருப்பையா மூப்பனார் காமராஜருக்கு பின்பு அதிகமாக வெகுஜன மக்களால் விரும்பப்பட்ட தலைவராக அவர் இருந்தார். ஒரு பிரதமராக தேர்வு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு வரைக்கும் நெருங்கி வந்ததிலே காமராஜருக்கு அடுத்த இடத்திற்கு அவரும் வந்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் அவர். அவர் நேரடியாக எந்த பதவியிலும் அவர் பங்கேற்கவில்லை, அமைச்சராக பங்கேற்கவில்லை என்றால் கூட ஒரு கிங் மேக்கராக அவர் திகழ்ந்திருக்கிறார். அவருக்கு எந்த அளவிற்கு அரசியலில் ஞானம் இருக்கிறது என்று சொன்னால், அவர் எந்த கூட்டணி வைக்கிறாரோ அவர்கள் தான் வெல்ல முடியும். அவரை அது முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய சக்தி கருப்பையா மூப்பனாருக்கு இருந்திருக்கிறது. தேர்தல் பாதை திருடர் பாதை என்று கடுமையான முழக்கத்தோடு சாதி ஒழிப்புக்காக களமாடி கொண்டிருந்த திருமாவளவனை, நீ ஜனநாயக பாதைக்கு வர வேண்டும், நீ தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொல்கிற பாதையிலிருந்து வெளியேறி வா, ஜனநாயக பாதைக்கு வா என்று திருமாவளவனுக்கு இப்படி ஜனநாயகத்தில் மிகப்பெரிய இடம் கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே அரசியலில் கணித்தவர் கருப்பையா மூப்பனார். அவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்ற கருப்பையா மூப்பனாரினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் வாத்தியார் மய மக்குன்னு சொல்றது மாதிரி அரசியலில் எந்த ஞானமும் இல்லாத ஒரு ஞான சூனியமாக இருக்கிறார். ஆனா அப்பாவை ஃபாலோ பண்ண பலருக்கும், அப்பாவை ஏற்றுக்கொண்ட பலருக்கும் அவருடைய பையன் அப்படிங்கிறதுனால இவருக்கும் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருப்பாங்க. அந்த மதிப்பு மரியாதையை தான் காங்கிரஸ் அவருக்கு கப்பல் துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிகாரத்தை தந்து அழகு பார்த்தது. அவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய ஒரு தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறாரு. அரசியல் வாழ்க்கையில ஒரு தேசிய கட்சியாக இருக்கிற போது நமக்கு எல்லா காலத்திலுமே முதன்மை இடத்திலேயே எப்பொழுதுமே நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி முதன்மை இடத்திலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா காலத்திலும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. கால சுழற்சியிலே சாமானியனாக இருக்கக்கூடியவர்களும் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் ஜனநாயகமே கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மன்னர் பாரம்பரியம் மாதிரி நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், நான் தான் பேரரசாக இருக்க வேண்டும், நீங்க எல்லாம் சிற்றரசராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனப்போக்கு ராகுல் காந்தியை போல காங்கிரஸ் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டிய ஜி.கே. வாசன் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கண்ணா, வஞ்சகன் கண்ணனடான்னு பாட்டுல சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் சேரக்கூடாத அணியில போய் சேர்ந்து பாஜகவோடு நின்று கொண்டிருக்கிறார். இதை விட ஒரு அவமானம் என்ன இருக்க முடியும்? கருப்பையா மூப்பனார் அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். காங்கிரசுக்கு துரோகம் செய்யக்கூடிய இடத்திலே போய் வாசன் நிற்கலாமா? வாசன் செய்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. ஆனால் அவருக்கு சைக்கிள் சின்னம் வழங்கலாம். ஆமா சார், இப்ப இங்க இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். அங்க போன உடனே அவருக்கான சின்னத்தை, அவங்க அப்பாவோட சின்னத்தை கைப்பற்றி வைப்பதற்கு உண்டான ஒரு பெரிய வலிமையும் இதுவும் அவருக்கு அங்க கிடைச்சிருக்குல்ல. அதாவது கிளி செத்துருச்சு கூண்டு எதுக்குன்னு சொல்றது மாதிரி, கட்சி அழிந்து விட்டது, தொண்டர்கள் கிடையாது, உன்னை நம்பி இருக்கிற ஒரு சிறிய ஒரு அணி, காங்கிரசுக்குள்ளே ஒரு சிறிய அணி உன்னிடத்தில் இருந்தது, அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று திரும்பி பார்த்தால் பாதி பேரை காணாம்.
என்கிற நிலைமையில தான் கட்சி இருக்கிறது. அவன் பூரா ஸ்கூட்டர்ல போயிட்டான். இப்படி நீ சைக்கிளை மிதித்து கொண்டிருக்கிற போதே அவன் புல்லட்ல போயிட்டானேங்கிற ஒரு விஷயத்தை புரியாமல் இருக்கிறார். அவர் நின்ற இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அரசியல் அவரை கடந்து போய்விட்டது. அதனால ராஜ்யசபா எம்பியை காங்கிரஸ் இவருக்கு வழங்காதா, அதற்கு போயா நீ பாஜக போய் சமரசம் செய்ய வேண்டும், வைரத்தை விற்றா வரட்டி வாங்க வேண்டும் என்று சொல்வதை போல இவர் ஒரு தவறான அரசியல் பாதையிலே அவர் போய்விட்டார். இப்ப மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2 தொகுதிகளாவது நீங்கள் நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு சின்னம் வழங்குவோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. இது யாரை பார்த்து சொல்லுகிறது என்றால் வைகோவை பார்த்து, மறுமலர்ச்சி திமுகவை பார்த்து சொல்லுகிறார். அங்கு துரை வைகோ திருச்சியில் ஒருவர் தான் நிற்கிறார் என்பதற்காக சொல்லுகிறார்கள் என்றால் 2 தொகுதிகளிலே நிற்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அவர்கள் இன்னும் சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அப்ப அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று கேட்டால், சிறிய கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது என்பதற்கான நோக்கம் இவர்களுக்கு உள்நோக்கமாக இருக்கிறதோ என்கிற சந்தேகம் இல்ல. அத ரொம்ப லார்ஜரா நீங்க யோசிக்கிறீங்களா? சுருக்கியே பார்த்து இல்ல எனக்கு கட்சிகள்னா அப்படி எல்லாருக்குமே சிறிய கட்சி இல்ல. எனக்கு இன்னொரு கருத்தும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவே சிறிய அமைப்புகளாக இயங்கக்கூடியவர்கள் தான் நாட்டினுடைய அடிப்படை ஆதாரமான பிரச்சனைகளை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போறாங்க. உதாரணத்திற்கு ஒரு கூடங்குளம் பிரச்சனையில் போராடிய சுப உதயகுமார் பச்சை தமிழகம் கட்சின்னு ஒரு சிறிய அமைப்பு நடத்துறாருன்னா அது மாபெரும் அமைப்பு கிடையாது. ஆனா அவர்கள் தான் அந்த அணுகுலை பிரச்சனையை பொது சமூகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கான வேலை திட்டத்தை அவர்கள் தான் தொடங்குகிறார்கள். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நெடுவாசல் போராட்டமாக இருக்கலாம், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடியதற்கான போராட்டமாக இருக்கலாம், மக்கள் நலன் சார்ந்த, அதாவது ஆற்று மணலை அள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடியதற்கான அந்த இயக்கங்களாக இருக்கலாம். இது மாதிரியான பல்வேறு சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகள்லாம் சிறிய அமைப்புகள் தான். அதே மாதிரிதான் சிறிய கட்சிகள் தான் பல இடங்களில் தங்களுக்கான போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆணவ படுகொலை நடக்கிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான அமைப்புகள் அதில் போராடுகிறது. ஒரு கட்டத்திற்கு பின்புதான் வெகுஜன இயக்கங்கள் அதில் தன்னை இணைத்துக் கொள்கிறது. இப்ப ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுங்க, உடனே திமுக ஆட்சியில் இப்படி நடந்து விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுவார். அப்ப பெரிய அரசியல் கட்சிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள்லாம் சிறிய அரசியல் கட்சியில் எடுக்கிற போராட்டத்தை தன்மைப்படுத்திக் கொள்றாங்க. அந்த பிரஷர் தான் அவங்களை பேச வைக்குது. அப்ப சிறிய கட்சிகளை நீங்கள் மௌனிக்க செய்து விட்டால், சிறிய கட்சிகளை நீங்கள் ஒடுக்கி விட்டால், அவர்களுக்கு சின்னம் இல்லாமல் செய்து விட்டால், ஜனநாயகத்தில் மதிப்பு இல்லாமல் செய்து விட்டால், நாட்டினுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான குரல் வலையை நம்ம இல்லாமல் செய்வோம். அது மட்டும் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த அழுத்தமும் இந்த பிரஷரும் இருக்கு அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்கிறீங்க சார்? பாஜக ஒரே தேசம் என்று சொல்லுகிறார்கள், ஒரே தேர்தல் என்று சொல்லுகிறார்கள், எல்லாவற்றிலும் ஒற்றை கலாச்சாரம் என்று சொல்லுகிறார்களா இல்லையா? அப்ப ஒரே கட்சியினுடைய ஆட்சி முறைக்கு தான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்கிறார்கள். அப்ப மாற்று அரசியலுக்கான குரலே இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது எது என்று கேட்டால், இது மாதிரியான சிறிய கட்சிகளினுடைய எழுச்சி வரக்கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இப்ப நீங்க தமிழ்நாட்டிலே ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் இன்னொரு கட்சி சாதிய ஒடுக்குமுறை குறித்து பேசுவதற்கு பெரிய அரசியல் கட்சிகள் முன்வருமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மை, ஒரு யதார்த்தமான கேள்வி இருக்கிறது. உண்மை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வீரியமா பேச மாட்டாங்க, மேலோட்டமா ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க, ஆனால் களத்தில் நிற்பார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இதற்கான தேவை இருக்கிறது. இல்ல, குற்றவாளிகளுக்கு தண்டனையுமே பெரிய கட்சிகள் அதிகாரத்துல இருக்கும்போது கொடுக்கறதே விசிகா மாதிரியான கீழே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய போராட்டம் தான் காரணமாகவும் இருக்கு. அப்ப இது போல நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நாட்டினுடைய மையமான பிரச்சனைகள் எதுவாக இப்ப ஒண்ணு இல்ல, கல்பாக்கத்திலே ஈனுலை என்று சொல்லக்கூடிய அழிவு தரக்கூடிய இன்னொரு அணுகுலையை கொண்டு வைக்கிறான். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தாருன்னு கேட்டா ஈனுலையை கொண்டு வைக்கிறாங்க. இது என் தலைமையில நீ எதையாவது தீய வச்சு கொளுத்துங்கிற மாதிரி இருக்குது. அப்ப ஈனுலையை கொண்டு வைக்கிற போது அதற்கு எதிரான போராட்டத்தை யார் முன்னெடுக்க முடியும்? அப்ப அதற்கு சுற்றுச்சூழல் சார்ந்த அமைப்புகளோ ஒரு சிறிய அரசியல் கட்சிகளோ அவர்கள் தான் அது குறித்து போராடுவாங்க. அப்ப இதற்கு அமைப்புகள் தேவைப்படுகிற போது இந்த அமைப்புகள் இல்லாமல் செய்ய வேண்டிய ஒடுக்குமுறையை தேர்தல் ஆணையத்தின் வழியாக ஒன்றிய அரசு நிகழ்த்தி கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு ஐயப்பாடு மிக கடுமையாக இருக்கிறது. புரியுது. அதனாலதான் இந்த சின்னம் என்பது வெறும் சின்னம் இல்லை, அதனுடைய தொடர்ச்சியாக இது போன்ற கட்சிகள் இயங்கக்கூடாது என்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டா இது தோணுது அப்படின்ற ஆர்குமெண்ட்டும் முன்வைக்கிறாங்க. அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதுக்கு ஏன் அப்படி நீங்க சொல்லணும்? உரிய முறையில அவங்க ப்ராப்பரா அது அவர்களுக்கு உண்டான நேரத்துக்கும் இதுக்கும் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா கிடைக்க போகுது அப்படிங்கிற. தலைமை தேர்தல் ஆணையரே திடீரென்று ராஜினாமா செய்கிறார், அதற்கான காரணத்தை சொல்லாமல் பெர்சனல்ங்கிறாரு. பெர்சனல் என்றால் எனக்கு என்ன புரியவில்லை. ஒரு தேர்தல் ஆணையருக்கும் இன்னொரு தேர்தல் ஆணையத்தினுடைய நிர்வாக ரீதியான உறவுல என்ன பெர்சனல் இருக்க முடியும்? இன்னொரு தேர்தல் ஆணையருக்கு என்ன முத்தம் கொடுக்க முயற்சி செஞ்சாரா? அது எப்படி பெர்சனலா இருக்க முடியும்? எனக்கு தெரியல அது. அப்ப இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்னா, அதிகார ரீதியாக நடக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக பெர்சனல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 2 அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திக்கிற போது நாங்கள் நல விசாரித்துக் கொண்டோம், நாங்க பொதுவாக தான் பேசணும் அப்படின்னு பேசுவாங்க தெரியுமா?
சாதாரண மனிதர்கள் சந்தித்துக் கொண்டாலே அரசியல் பேசுறான். அரசியல் தலைவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது பொதுவா பேசுவாங்களா என்ன? இப்ப என்ன படம் ஓடுது, மம்முட்டி படம் நல்லா ஓடுதான்னு கேட்பாங்க. அவங்க கூட்டணி தான் பேசுவாங்க. அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருப்பதற்கு அவங்க ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், பல பேருக்கு சின்னம் வந்து நீங்க இந்த பக்கம் இருக்க இந்தியா கூட்டணிக்கு தான் சின்னம் பிரச்சனை. அமமுகவுக்கு வேகமா கிடைக்கும், மூப்பனார் பையனுக்கு வேகமா கிடைக்கும், ஆனா இந்த பக்கம் கிடைக்காது. இன்னொரு விஷயமும் நான் சேர்த்து சொல்றேன், அவங்க கூட்டணியில இருக்கிற ஒரு ஆளே சின்னம் கிடைக்காம தவிக்கிறாரு. யாரு? 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம். அதுல இன்னும் கொடுமை என்னன்னா, ஓ பன்னீர்செல்வம்ங்கிற இன்சியல்ல இருக்கிறவங்கள அந்த ராமநாதபுரம் தொகுதி முழுக்க தேடி கொண்டு வந்து அத்தனை பேரை வேட்பாளராக நிப்பாட்டி இருக்கிறாங்கன்னா, நீ ஒரு ஆள் மட்டும் ஓ பன்னீர்செல்வம் கிடையாது, 0 பாயிண்ட்ல ஏகப்பட்ட பன்னீர்செல்வம் இருக்காங்கன்னு கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய, அப்ப தாமரை சின்னத்திலே அவர் நிற்பதற்கு தவிர்க்கிறார் என்கிற காரணத்தினால அவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறார். அப்ப இவருக்கு என்ன சின்னம்? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சின்னமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது பாஜகவிற்கு வந்து அவர்கள் சொல்வதை கேட்பதற்கான எண்ணம் இருப்பவர்கள் மட்டும்தான் சின்னம் பெற முடியும், மற்றவர்களுக்கு சின்னம் கிடையாது என்கிற ஒரு நிலைமையை உருவாக்க பார்க்கிறார்கள். ரைட். ஜி.கே. வாசன் குறித்து நீங்க பேசினதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு புதிய நபரா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்திருக்கிற நபர் தங்கர் பச்சான். அவரை இவ்வளவு நாளா வந்து ஒரு யதார்த்தமான அழகியலை கொண்டு சேர்க்கக்கூடிய இயக்குனராக தான் பார்த்துட்டு இருந்தோம். அவர் அரசியலுக்கு வரலாம், பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவர் திடீரென்று ஒரு சாதிய கட்சியினுடைய பிரதிநிதியாக அதை ரெப்ரசன்ட் பண்ணி வேட்பாளரா வர்றாரு அப்படிங்கிறது பார்த்த உடனே என்னடா இது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அவர் எப்படி உள்ள வர்றாரு சார்? இது நிறைய பேருக்கு அதிர்ச்சிகரமாக இருப்பது என்ன, திடீர்னு பாட்டாளி மக்கள் கட்சியில போய் தங்கர் பச்சான வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. இது வந்து ஒரு அரசியல் அறியாமை சார்ந்ததாக தான் நான் பாக்குறேன். என்ன காரணம்னா, அவர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக திரைமறைவாக அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் நடவடிக்கைகளில் அவர் ஒரு தீர்மானிக்கிற சக்தியை போல உள்ளே இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நிழல் அரசியலை அவர் ஏற்கனவே நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். கூட்டணிகள் முடிவு செய்வதாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், தைலாபுரம் தோட்டத்திற்கு சில பேரை அழைத்து செல்வதாக இருக்கட்டும்ங்கிற நிறைய அரசியல் நடவடிக்கைகளில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். இல்ல சார், மிக சமீபத்துல விகடன்ல கொடுத்த பேட்டியில நான் ஒரு 5 நிமிடம் கூட ராமதாஸ் அவர்களை பார்த்ததில்ல, பேசினதில்லை. இல்ல, அதாவது எல்லா அரசியல் கட்சியிலும் கோஷ்டி பூசல் இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியிலும் கோஷ்டி பூசல் இருக்கிறது. ஒரு கோஷ்டி வந்து மருத்துவர் ராமதாஸ் கோஷ்டி, இன்னொன்று அன்புமணி கோஷ்டி. இவர் அன்புமணி கோஷ்டியை சேர்ந்தவர். சார், கோஷ்டினா மாவட்டத்துல இருக்கும், ஒன்றியத்துல இருக்கும், தலைமையிலேயே கோஷ்டி இருக்கும். தலைமுறை இடைவெளி சார்ந்த ஒரு தகராறு அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா சொல்றத மகன் கேட்க மாட்டாரு, மகன் சொல்றத அப்பா கேட்க மாட்டாரு. இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி போக வேண்டும்னு அவர் விரும்பினாரு. ஆனால் இவருக்கு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது முக்கியமான மருத்துவக் கல்லூரிகள் வந்து தனியாருக்கு வழங்குவதிலே உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களிலே 2 கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக முறையீடு செய்திருக்கிறார் என்று சிபிஐ வழக்கு இருக்கிறது. டப்பு வாங்கி அந்த வழக்கை மீண்டும் உயிர் பெறச் செய்வதன் வழியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன வழக்கு பாய்ந்ததோ, எப்படி செந்தில் பாலாஜிக்கு வழக்கு பாய்கிறதோ, அது போல சிறைச்சாலைக்கு போக வேண்டிய வாய்ப்பு அன்புமணிக்கு வந்தது. அப்படி ஒரு வருகிற சூழ்நிலை வருகிற போது தப்பிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முடிவுதான் பாஜகவுடைய கூட்டணி. ஏன்னா பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கே விருப்பம் இல்லை. ஒரு கவுண்டமணி செந்தில் நகைச்சுவையில வரும், இந்த பொண்ணே உன்னை வேணாம்ட்டாலே, இந்த பொண்ணை உன்னை கட்ட போறாங்க, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியே வேணாம்ட்டாப்ல பாஜக கூட்டணி. அப்படி ஒரு சூழல் வந்ததற்கு பின்னால் வேறு வழியே இல்லாமல் அவர்கள் சரணடைகிறார்கள். அப்படி இருக்கும்போது 10 தொகுதி அவர்கள் வாங்கினாலும் 10 தோத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் இந்த கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அன்புமணி ராமதாஸே என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய மனைவியை வந்து களத்தில் இறக்கிறார். ஏன்னா தோல்வி உறுதியாகிவிட்டது, பெரும்பகுதி வெற்றி வாய்ப்பு இல்லை என்று தெரிந்ததற்கு பின்னால நல்லா தூங்கிட்டு இருந்த நடுராத்திரில வந்து அவருக்கு போனை போட்டு, தங்கர் பச்சானுக்கு போன் போட்டு 3 மணிக்கு இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஒரு மோசமான முடிவை இப்படி ஒரு அதிகாலை நேரத்தில் எடுத்திருக்க வேண்டாம்ங்கிறத என்னை போன்று தங்கர் பச்சானை ரசிக்கக்கூடிய, அவருடைய திரைப்படங்களை ரசிக்கக்கூடிய, ஏன்னா என்னை போன்றவருடைய கருத்து. இதையே மோசமான முடிவுன்னு சொல்றீங்க? நல்ல முடிவு தானே, அரசியலுக்கு வரலாம். கடலூரிலே வந்து அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்களே முன்ன கிடையாது. போட்டி போடுற எல்லாரும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டி போட வர்றதே மோசமான முடிவுன்னு சொல்ல வேண்டிய அவசியம். அதாவது இவர் படங்கள் சமீபமாக ஓடவில்லை. சமீபமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் மக்கள் மன்றத்தில் வெற்றி பெறவில்லை. ஒரு ஓடாத படம் எடுக்கிறவனும் ஒரு ஓடாத அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறவனும் 2 பேர் வெற்றி பெறாத 2 பேர் ஒரு புள்ளியிலே சந்திப்பது வருத்தம் அளிக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்திலே சமூக நீதியை பேசி, இடஒதுக்கீட்டை பேசி, எல்லாருக்குமான அந்த உரிமையை பெற்றுத் தருவோம் என்றெல்லாம் பேசிய ராமதாஸ் சமூக நீதியை குழியை வெட்டி தோண்டி புதைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்துட்டு இருக்கு. பாஜகவோடு கூட்டணி போறாங்களே, இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்?
சமூக நீதி தானே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் கோட்பாடு. அது இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாட்டை செஞ்சுட்டு இருக்கான். ஒருவேளை இந்தியாவினுடைய கெடுவாய்ப்பாக மீண்டும் பாஜக வந்தா அரசியல் சாசனமே இல்லாமல் செய்யப்படும், இடஒதுக்கீடு இல்லாமல் செய்யப்படும், சமூக நீதி பிற்படுத்தப்பட்டவனுக்கான இடஒதுக்கீடு இல்லாமல் செய்யப்படும். ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஊருக்குள்ள இடஒதுக்கீடு இல்லாம போயிரும்னா ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன், தலித்துகளுக்கு மட்டும்தான் இல்லாம போயிரும்னு இவனா கருதிட்டு இருக்கான். பீஸை பிடிக்கிட்டாங்கன்னா எல்லா ரூம்லையும் தானடா லைட் ஆப்பாங்க, ஏன் ரூம்ல மட்டும் லைட் பிரைட் ஆயிரும்னு சொல்லி எப்படி நம்புறாங்கன்னே தெரியல. பிற்படுத்தப்பட்டவர்கள் பல பேர் ஏமாளிகளா என்ன நினைக்கிறான்னா, இடஒதுக்கீடை தூக்க போறாங்களாம்டா மோடி அடுத்து வந்தா, ரொம்ப சந்தோஷம்டா, இனிமே இவங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு போக மாட்டாங்கடா இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஓம் படிப்புக்கு சேர்த்தே மண்ணெளி போட போறாங்க, உன்னுடைய அதிகாரத்துக்கு தான் அவன் இல்லாம பண்ண போறாங்கிற அடிப்படை அறிவை கூட, அரசியல் அறிவை கூட அவர்கள் பெறாமல் இருக்கிறார்கள். சமூக நீதிக்கு சமக்குடி தோண்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவர்களுக்கு உடந்தையாக போய் கொண்டிருக்கிற இந்த அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது, இதை விடவும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை பாமகவினுடைய அரசியலில் இனிமேல் நடத்தவே முடியாது என்கிற ஒரு சூழலுக்கு கொண்டு போய்விட்டார். ஆனா தங்கர் பச்சான் என்ன சொல்றாருன்னா, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுடைய வாழ்வியல் முறைக்காக நான் பாமகவோடு இணைந்து நிற்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. ஆனா அவரு வெளிப்படையா பேசுறது தமிழ் தேசியம், திராவிட எதிர்ப்பு, இதெல்லாம் பேசக்கூடிய நபர். எனக்கு அப்படி அவர் அறிமுகம். அவர் நாம் தமிழர் மாதிரி ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து பயணிச்சிருக்கலாம் வாய்ப்பு இருந்தா. ஆனா இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக உணர்வு பூர்வமா அவர் நிக்கிறேன் அப்படின்னு பாமகவை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன சார்? அதாவது நாம் தமிழர் கட்சி வெளியில் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ளே சாதி தேசியம் எப்படி ஊடுருவி கிடக்கிறதோ அதையே தான் ராமதாசும் செய்கிறார். எனவே அவருக்கு எதற்கு இந்த இரட்டை வேடத்திற்காக எதற்கு அவர் இன்னொரு அரசியல் கட்சிக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்வு செய்து விட்டார். இரட்டை வேடம்னா இவருக்கு, ஆமா, இவர் தமிழ் தேசியத்தை தான் ராமதாசும் பேசுவார். இது நான் தங்கர் பச்சான கேட்கிறேன், அவருக்கு என்ன இரட்டை வேஷம் அதுல? இல்ல, அதாவது தங்கர் பச்சான் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு கலைஞர் நூற்றாண்டு விழாவிலே பேசுவதற்கு வருகிற போது அவர் சொன்னாரு, கலைஞர் அவர்களிடத்துல நான் சொன்னேன், என்னுடைய 17வது வயதில் பார்த்த அதே மாதிரிதான் கடலூர் பகுதியில் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறது, சாலை வசதி எல்லாம் போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னேன். உடனே அதை செவிமடுத்த கலைஞர் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை கூப்பிட்டு உடனே உத்தரவு போட்டாரு என்று பேசிய தங்கர் பச்சான வேட்பாளராக அறிவித்த பின்பு கொடுக்கிற பேட்டியில என்ன சொல்றாருன்னா, 55 ஆண்டு கால திராவிட ஆட்சி தான் நம்மளுடைய இதை பூராமே சூன்யமாக்கிருச்சு, நாட்டை நாசமாக்கிருச்சு, விவசாயத்தை இல்லாம பண்ணிருச்சு, சுற்றுச்சூழலை பாதிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு, நான் 17 வயசுல பார்த்த அதே டைலாக் திரும்ப சொல்றாரு. 17 வயசுல பார்த்த அதே கடலூர் தான் இப்பே இருக்கு அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப கலைஞர்கிட்ட நீ பேசுனது பொய்யா? அப்ப கலைஞர்கிட்ட நீ பேசுனது பொய்யா, உத்தரவு போட்டது பொய்யா, நீ சொன்னது அதே வாய் தானா, இது வேற வாயா, அது நார வாயா, என்ன வாய்ங்கிறது எனக்கு தெரியல. 2 வீடியோ பார்த்து நான் காலையில இருந்து கன்ஃபியூஷன் ஆயிருக்கேன். தங்கர் பச்சான்ங்கிறது ஒரு ஆளா 2 ஆளா என்கிற குழப்பத்துல நான் காலையில இருந்து சுத்திட்டு இருக்கேன். என்ன நோக்கம் சார் தங்கர் பச்சானுக்கு? தங்கர் பச்சானுக்கு என்னன்னா, அதாவது ஊராம் விட்டு புள்ளைய இறக்கி ஆத்துல ஆழம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அடுத்த விட்டு புள்ளைய இறக்கி ஆத்துக்குள்ள ஆழம் பார்க்க, அது மாதிரி என்ன ஒண்ணா தோக்குற நேரம் பார்த்து தங்கர் பச்சானை இந்த கூட்டணி வெல்லாது என்கிற நேரம் பார்த்து சீட்டு கொடுத்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் தேர்தலில் நின்று தேவையில்லாமல் அவருடைய பெயரை கெடுத்துக் கொண்டு போகிறாரோ என்று நான் நினைக்கிறேன். இல்ல, சாதி இதுல பிரதானமா ரோல் பண்ணுது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, அது உண்மைதானா? சாதியை கழித்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சின்னு வேறு என்ன இருக்கிறது? இவருக்கு தமிழ், மண், வாழ்வியல், மக்கள் அப்படின்லாம் சொல்றாரு. அதாவது மதுரை பகுதிகளில் ஒரு பேச்சு சொலவடை ஒன்று இருக்கு. சொல்லு சுல்தான், செயலு சைத்தான்னு சொல்லுவாங்க. பேசும்போது சுல்தான்னா அவன் அரசன் அர்த்தம், சொல்லு சுல்தான் அப்படின்னா அவன் அரசன் மாதிரி பேசுவான்டா, ஆனா நடவடிக்கை பூரா கொஞ்சம் கோளாறா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லு சுல்தான், செயலு சைத்தான் பாங்க. அதான் தங்கர் பச்சானுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, விவசாயம் காக்கப்படணும் இப்படின்னு பேசுறாப்புல தங்கர் பச்சான். பசு இதுல இயற்கையெல்லாம் அழிச்சிட்டாங்க பாரு, இந்த கொண்டு வந்து வச்சுட்டாங்க, திமுக அனல் மின் நிலையத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, மத்திய அரசாங்கம் சரியில்லை, மாநில அரசாங்கம் சரியில்லை எல்லாம் கொந்தளிச்சு பேசுறாருல. விவசாயிகளை ஒடுக்குவதற்கான சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கான அடிப்படை ஆதார விலையை தர மறுக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு எக்ஸ் தளத்துல தங்கர் பச்சான் போடுறாரு, தாமரை சொந்தங்களோடு நான் அப்படின்னு ஒரு பல்ல காட்டிட்டு ஒரு போட்டா போடுறாரு. இந்த அளவிற்கு, அதாவது தாமரை பூவிலே தண்ணீர் ஒட்டாது என்பது அறிவியல் விஞ்ஞானம், தமிழர்கள் ஒட்டவே மாட்டார்கள் என்பதுதான் தேர்தல் விஞ்ஞானம். அதனால பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தி கொண்டதன் வழியாக எல்லா சமூகங்களும் கொண்டாடிய தங்கர் பச்சான் வன்னியர் சாதிக்காகத்தான் இவ்வளவு காலம் ரகசியமாக வேலை செய்தார். அதை பகிரங்கப்படுத்துவதற்கு தான் இந்த தேர்தல் உதவி இருக்கிறதே தவிர அவர் வெற்றி பெறப் போவதும் இல்லை, அவர் பேச்சில் எந்த விதமான நாணயமும் இல்லை, சொல்லு சுத்தம் கிடையாது. நிச்சயமாக தேர்தலிலே தோற்று போவார். கலைஞர்களை எப்பொழுதுமே தேர்தலிலே நிறுத்தி தோற்கடிப்பது என்கிற ஒரு நடைமுறையை
கண்ணதாசன் காலம் தொடங்கி சிவாஜி கணேசன்ல இருந்து நம்ம மக்கள் நீதி மையம் கமலஹாசன்ல இருந்து பல முறை தேர்தல் அரசியலில் வந்து தோற்கடிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல தப்பித்தவர்கள் 2 பேர். இளையராஜா தேர்தலையே சந்திக்காம அவன் கட்சியை பத்தியே பேசாம ஏட்டி போட்டியா பேசிய எம்பி ஆனதுல இளையராஜா முக்கியமானவர். இந்த முறை வந்து நம்மவர் கமலஹாசன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ராஜ்யசபாவுக்கு. கலைஞர்களை அப்படிதான் கௌரவிக்க வேண்டுமே தவிர தெரு தெருவா போய் இந்த வெயில்ல கும்பிட வச்சு வெட்டியா சுத்த விட போறாங்களேங்கிற கவலை எனக்கு இருக்கு. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு அவருக்கு இல்லை. ரைட். ஒரு நீண்ட உரையாடல் தங்கர் பச்சான் குறித்தும் சரி, பல்வேறு விஷயங்கள் குறித்து மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.